கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 Corinthians chapter 2 verse 11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே. கவனிங்கள், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அதற்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிக்கப்பட்ட நாம், அதாவது ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் பொதுவாக உலகத்திலே எல்லா ஜாதி மத பேதமின்றி ஒரு பக்கம் காணப்பட்டாலும், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தரை அறிந்து ஜெபிக்கிற குடும்பமாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், புருஷனாக இருந்தாலும், பிசாசினுடைய சூழ்நிலைகள் நம்மை எப்பொழுதுமே நம்மை தாக்கி கொண்டிருக்கும். இன்றைக்கி நான் பேச போகிறது இது நெகட்டிவ் மெசேஜ், அதாவது நல்ல பாசிட்டிவாக, ப்ராமிஸாக, நல்ல கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் எல்லாம் செய்வார். We know many verses, we heard many messages throughout the world. எல்லா இடங்களிலும் சபைகளிலும் கேட்டிருக்கிறோம், இங்கேயும் கேட்டிருக்கிறோம். ஆனால் நான் நேற்று உட்கார்ந்து வேதத்தை கடந்த வாரம் முழுவதும் யோசித்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், நமக்கு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், எதிர்மறையான காரியங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டிருக்கிறது. தெரிந்து சந்திக்கலாம், தெரியாமல் சந்திக்கப்படுகிறது. இதெல்லாம் நாம் யோசிக்கும் பொழுது, நன்றாக அழகாக இருந்த கிரியேட்டட் பை காட், அதாவது தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு குடும்பம், காட்ஸ் ஃபேமிலி வாஸ் ஷேட்டர்ட். நீங்களும் நானும் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டோம். பட் த ஏர்லி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கிரியேட்டட் பை கிரியேட்டர்ஸ் ஹேண்ட்ஸ், சிருஷ்டிகருடைய கையினாலே உருவாக்கப்பட்ட சிருஷ்டிப்பின் ஒரு குடும்பம் அது. அதுவே அவன் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான். அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதும் பொழுது, கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது, பிசாசினுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நாம் இதெல்லாம் கொஞ்சம் நான் தான் பைபிள் படித்து பிரசங்கம் பண்ணி, கிஃப்ட்ஸ் அண்ட் நாலேஜ், வேர்ட் ஆஃப் நாலேஜ், வேர்ட் ஆஃப் விஸ்டம் எல்லாம் விசுவாசிகளுக்கும் ஆப்ரேட் பண்ணோம், ஊழியக்காரர்களுக்கு ஆப்ரேட் பண்ணோம். கண்டுபிடிக்க தெரியாது. எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் கிஃப்ட் ஆஃப் நாலேஜ், கிஃப்ட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தை போதிக்கிற வரமோ, அறிவை போதிக்கிற வரமோ எவ்ரிடே ஆப்ரேட் ஆகுது. பட் தே ஆர் நாட் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. அதையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பிசாசு எல்லா குடும்பங்களையும், ஊழியக்காரர்களுடைய குடும்பத்தையும், விசுவாசிகளுடைய குடும்பத்தையும், பரிசுத்தவானுடைய குடும்பத்தையும் அவன் ஒன்றும் இல்லாமல் நெகட்டிவ் சைடில் அவன் கிரியை செய்து கொண்டிருக்கான். நான் வசனத்தை சற்று யோசித்து இருக்கும் பொழுது, இன்றைக்கு வாட் இஸ் த நெகட்டிவ் சைட், அதாவது எதிர்மறையான சூழ்நிலையெல்லாம் எப்படியெல்லாம் வசனம் இருக்கிறது, அதை கொஞ்சம் தியானித்தேன். முதலாவதாக நான் வாசிப்போமானால் வாசிக்கலாம். முதல் அப்படியானால் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறேன்.
ஒரு செய்திக்கு ஒரு தலைப்பு என்னவென்றால், பிசாசு ஒரு சதிகாரன் அல்லது சதி திட்டம் போடுகிறவன். நல்லா யோசிச்சுங்க. நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறோம், we know பைபிள், we know வேர்ட் ஆஃப் காட், ப்ராமிசஸ் ஆஃப் காட் எல்லாம் தெரிஞ்சாலும் அவன் நம்மளை குடும்பத்தையோ பிள்ளைகளையோ, நாம் பெற்ற பிள்ளைகள், அவர் ஓன் சில்ட்ரன், எப்போவுமே அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு இருப்பான். அதுதான் எல்லா வீடுகளிலும் நடக்குகிறது. அதனால்தான் யோபு 1 அதிகாரம் 6 வசனத்தை வாசிப்போம். These are all my introduction. 1 அதிகாரம் 6 வசனம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்றபோது கவனிங்கள், சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின் and also difficult to answer. தேவன் கர்த்தர் பிதா கர்த்தர் பிசாசை வானத்திலிருந்து கீழே மின்னல போல சாத்தான் விழ கண்டேன் இயேசு பார்க்குறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நன்றாக விளையும் கொள்ளுங்க. ஐ எம் டாக்கிங் அபவுட் கான்ஸ்பிரேட்டர், சதிகாரனை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். அதனால் இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் கொஞ்சம் விஜிலண்ட்டாக இருக்கணும். நாம் ஜெபிக்கிறோம், உபவாசம் எடுக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வேளையும் பிள்ளைகள் வெளியே போனாலும் வந்தாலும், ஈவன் நவ் வி ஆர் ப்ரேயிங் எவ்ரி ஹவர் எவ்ரி மினிட். அதனாலே சாத்தான் மின்னலை போல விழ கண்டேன். வாசிக்கலாம். தெரிஞ்ச அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். விழ கண்டேன்னா அவ்வளோதான், முடிஞ்சுட்டான்னு நினச்சிக்கிறோம். நோ 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 நாட் அட் ஆல். அதனால்தான் யோபு 1:6 முடிந்தால் வாசியுங்கள். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். சாத்தானும் அவர்களுடைய நடுவிலே வந்து நின்றான். எட் இட் வாஸ் எ ஒரு மர்மமான காரியம். அது நம்ம சொல்லுவோம், ரொம்ப யோசிக்க முடியலையே, ரொம்ப மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதையோ யோசிப்போம். விச் கிராஃப்ட்டு அல்லது யாரோ ஏதோ பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் நம்ம மைண்டு ஓடும். ஆனால் வசனம் நல்லா தெளிவாக இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனும் வந்து நின்றான். ஸ்டாண்டிங். பின்னொரு நாளிலே வாசியுங்கள். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்ற போது, சன்ஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய பிள்ளைகள், சன்ஸ் ஆஃப் காட், அவங்களாம் வந்து இருந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. வாட்ஸ் கோயிங் ஆன் த எர்த். இதெல்லாம் இந்த தேவதூதர்கள் ரிப்போர்ட் கொடுக்குற இடத்துல he was also standing. அதான் ரொம்ப முக்கியம். yet mysteriously he could approach God's throne in heaven. அப்படியானால் இன்னும் அவன் கட்டப்படவில்லை. he was roaming throughout the world, here and there, to and fro. அதனால அவனுக்கு இன்னும் வல்லமை இருக்குது, இன்னும் அவனுக்கு பவர், சக்தி இருக்கிறபடினாலே he is approaching the throne of God. ரொம்ப ஆழமான வார்த்தை, we cannot digest easily. பரிசுத்தமான இடம் பரலோகம், பாவக்கர சூழ்நிலை எதுவுமே இல்லாத இடத்துல ஒரு நாளில் he approached the throne of God. அவன் வந்து நின்றான்னு ஆணித்தரமாக வசனம் இருக்குது. அதனால் அவன் இன்னும் பாதாளத்துக்குள்ளே அவன் தள்ளப்படவில்லை, கட்டப்படவில்லை. he is roaming even now, every hour, every minute. அதனால்தான் நாம் பாடணும், I need thee every hour, I need thee every day. நான் அந்த பாட்டு வீட்டிலலாம் யோசித்து வரல,
சும்மா அப்படி என்ன பாடலாம் தம்பி நடத்தும் போது நம்மளும் ஒரு பாட்டு பாடணுமேனு யோசிச்சுட்டு அப்படியே இருக்கும்போது இதை அப்படியே திருப்பிட்டு இருக்கும்போது இந்த இங்கிலீஷ் பாட்டு அப்படியே மைண்டில் வந்தது, நான் எடுத்து பாடினேன். அதனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு மிக மிக அவசியம். ஆகினால்தான் ஆம்னீஷியன் ஞானி, சர்வ ஞானி அவனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்குறார், நீ எங்கிருந்து வந்தாய்னு. யோபுல அந்த வசனம் முடிஞ்சால் வாசிங்கள். கர்த்தர் சாத்தானை பார்த்து, எந்த வசனம்? 7ஆம் வசனம் வாசிங்கள். 1 கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். பூமி எங்கும் உலாவி நான் சுற்றி திரிந்து வருகிறேன். அப்படியானால் கர்த்தரால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ட்ரினிட்டி மூலமாக உருவாக்கப்பட்ட மனுஷ சாயலாக அல்லது தேவ சாயலாக உருவாக்கப்பட்ட ப்ரெஷியஸ் ஃபேமிலி, ஹை கிளாஸ் ஃபேமிலி. ரொம்ப சொல்லுவோம் நம்ம, ஐயோ அந்த ஃபேமிலியாக ரொம்ப ஹை கிளாஸுங்க, அவங்ககிட்டலாம் நெருங்க முடியாது, ரொம்ப ஹை கிளாஸ் ஃபேமிலி. நம்மளாக பேசுவோம். எல்லாத்த விட ரொம்ப ஹை கிளாஸ் ஃபேமிலி யாருன்னா ஆடம் அண்ட் ஈவ். போத் ஃபிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஆல்சோ த க்ளோரி ஆஃப் காட் கவர்ட் தேம். அப்படிப்பட்ட ஹை கிளாஸ் ஃபேமிலியை ஷார்ட்டட் ஆக்கிட்டான், ஒன்றும் இல்லாமல் போச்சு, தவிடுபடி ஆயிடுச்சு. அப்படியானால் நீங்களும் நானும் இதை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிற யாவரும் எம்மாத்திரம் யோசிங்க, எப்படியெல்லாம் பிசாசு கிரியை செய்கிறான் என்று யோசிக்கும் பொழுது அதை நாம் நன்றாக விளங்கி அவன் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறான். He is making havoc, நாசம், மோசம், பேர் அழிவை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். நான் அங்கும் இங்கும் வசனத்தை தியானித்து கொண்டிருந்த பொழுது முதலாவதாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தெரிந்த வசனம். He is roaring and devour. He is roaring. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். தெளிந்த புத்தி உள்ளவர், சோபர் மைண்ட். தெளிந்த ஜபிக்கிறோம், உபவாசம் எடுக்கிறோம், அதாவே இந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டீரா, இப்படியெல்லாம் எனக்கு தடைகள் இருக்கிறதே என்று நாம் ஜபிக்கிறோம், காத்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் ஜபத்தை கேட்டு இதை செய்ய மாட்டாரா, அது செய்ய மாட்டாரா, இப்படி நடக்காதா, அப்படி நடக்காதா என்று we are pour out our heart and spirit and soul, ஊற்றி ஜபிக்கிறோம். ஆனால் பிசாசு அவன் என்ன பண்ணான்? ஈஸ் ரோரிங், அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படியானால் அவனுடைய ட்ராப்பில் முதலாவது சிக்கி தவிக்கிறவங்க யாருன்னா நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நன்றாக ஜபிக்கிற தாய், தகப்பன், பிள்ளைகள், ஃபேமிலி ப்ரேயர், இப்படியெல்லாம் ரெகுலேட் பண்ணி நடத்துகிற குடும்பத்துக்குள்ளே தான் இஸ் ரோரிங் அண்ட் ஆல்சோ டிவாவரிங். அப்படி என்னத்தை சாப்பிடலாம், எப்படி அவங்களுடைய ஸ்பிரிச்சுவலிட்டியை அப்படியே ஃபாலோ பண்ணலாம், விழுங்கலாம் என்று எல்லா குடும்பத்தையும் அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படியானால் பேசுகிற நானும் நீங்களும் எவ்வளோ கவனமாக இருக்கணும், நல்லா பாருங்கள், யோசிங்க. நான் என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே 76 நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். நான் தலைமை சபையில் இருந்தேன். எல்லாருக்கும் பிரான்ச் கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்கல, கடைசி வரைக்கும் கொடுக்கல. நானும் அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்கல. அப்படியே சரி கர்த்தர் எப்படி நடத்துகிறோன்னு நடத்திட்டோம்
நான் பிரான்ச்சு கேட்டு எனக்கு கொடுக்கல, ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் என்னவன் நடக்கட்டும்னு அப்படியே நாட்களும் வருடங்களும் அப்படியே வருடங்களும் சென்று கொண்டு இருந்தன. ஆனாலும் சில காரியங்கள் கர்த்தர் நடத்தும் பொழுது பிற்பாடு தான் எல்லாவற்றையும் ஒரு அளவு விளங்குகிறது. நான் குறிப்புக்கு சொல்வேனானால், இங்கே எதிர சபையை உடைப்பான், நன்றாக விளையுங்களே. He will break the church, he will break the family, he will break the son, daughter, husband and wife. இது நடக்குது. நம்ம நார்த் இந்தியாவுக்கு கர்த்தர் சாது சுந்தர் சிங்கை ஒருத்தர் எழுப்பினார். சென்னை பட்டணத்துக்கு பாலாசி லாரின்னு ஒருத்தர் எழுப்பினார். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு சிலர். சென்னை பட்டணமே அப்படியே குலுங்கும், அப்படியே அசையும். எஸ்ஏ கிரவுண்டில் தான் மீட்டிங் நடக்கும். அவர் மீட்டிங்கெலாம் நான் அட்டன் பண்ணிக்கிறேன், பார்த்துட்டுக்கிறேன். பிசாசெல்லாம் அப்படியே 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு இருக்கிற பேய் பிசாசெல்லாம் அப்படியே விழும். அதெல்லாம் பெரிய அற்புத அடையாளம் நடந்தது. ஆனாலும் கர்த்தரை விட்டு அவர் விலகினார். அதனாலே கர்த்தரால் உபயோகப்படும் பொழுது, வரங்கள் கிரியை செய்யும் பொழுது, எய்தர் த்ரூ த சாங், பாடுற வரம் கர்த்தர் கொடுத்துப்பார். புது பாட்டு கட்டி, உங்களுக்கு சாரா நவரோஜி, வயலட் ஆரோன் இவங்களாம் தெரியும். அவங்களெல்லாம் கடைசி வரைக்கும் ரத்தத்தால் மூடி அவங்க தங்களை காத்து கொண்டார்கள். பாட்டு பாடி அந்த பாட்டின் மூலம் கர்த்தர் சந்திப்பார். அது சில வரமாகவே கொடுத்துருப்பார். பெர்க்மான்ஸ் இவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வரங்கள் நிறைந்த கர்த்தருடைய தாசர்கள். அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுவோமானா ஹூவர் மேபி, பிசாசு அதை முன்னேறாதபடி தடை செய்யும் பொழுது அந்த இடத்துல அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல இருந்து அந்த வரங்களை தவிடுபடியாக்கி அவன் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறான். எப்போவுமே யோசியுங்கள், வரங்கள் இருக்கிறதா? யூ ஹேவ் அ ப்ரீச்சிங் கிஃப்ட், உங்களுக்கு சிங்கிங் கிஃப்ட் கர்த்தர் புது பாடல் கொடுத்து, இதெல்லாம் அந்த பாடலாம் மறக்க முடியாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். வரங்கள் கிரியை செய்யும்பொழுது ஊழியக்காரியும் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகளும் வெரி 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 கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏனென்றால் இஸ் ரோரிங் அண்ட் டிவார். அதனாலே நமக்குள்ளே குடும்பத்தையும் அப்படிதான் அவன் சின்ன பின்னமாக ஆக்காதபடி கர்த்தர் இரத்தத்தால் மூடிக்கொள்வாராக. ரெண்டாவதாக வசனத்தின்படி அவன் செய்கிற அந்த சதிகார வேலையில் இன்னொன்று அவனுக்கு உள்ள ஒரு குணங்களில் ஒன்று பார்ப்போமானால், யோவான் 12ஆம் அதிகாரம் 31வது வசனம், ஜான்ஸ் காஸ்பல் 12. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இப்போ இந்த உலகத்தின் அதிபதி, பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இங்கிலீஷ் பைபிளில் பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இங்கே உள்ள பூலோகத்துக்கு எப்படி பரலோகத்துக்கு எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில் ஆளுகை செய்கிறார்களோ, அதுபோல பூலோகத்தை ஆண்டு கொண்டு இன்றைக்கும் அதை கரைப்படுத்தி யாரையும் முன்னேறாதபடிக்கு எல்லாவற்றிலும் அவன் தடை செய்து கொண்டு தான் இருக்கிறான். அதுதான் பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். நான் வாசிங்க. Now is the time for the judgment on this world. Now the prince of this world will be driven out. Prince of this world, இந்த உலகத்தின் அதிபதி இங்கே வரான். அப்படியானால் தேவன் பரலோகத்திலே அவர் தேவனாக இருந்தாலும் பூலோகத்தை ரட்சிக்கப்படாதபடி, ஜபம் கேட்கப்படாதபடி, காரியங்கள் வாய்க்க பண்ணாதபடி இப்பிரபஞ்சத்தின் பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு அவன் எல்லாவற்றையும் என்னுடைய காரியமானாலும்
உங்களுடைய காரியமானாலும், பிள்ளைகளை குறித்தோ புருஷனை குறித்தோ ஊழியத்தை குறித்தோ உங்களுடைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதெல்லாம் யோசிங்க. எல்லாவற்றையும் கலந்து கப்பல் பண்ணி யோசித்து பாருங்கள். யூ அண்ட் ஐ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். He is always besides us. நம்ம பக்கத்தில் இருக்கிறான். எப்படி பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாரோ, He is also traveling with us. அவனும் நம்மளோட அவன் பயணம் செய்கிறான். அதனால் பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், அதனாலே அவன் எது வேண்டுமானாலும் செய்யலாம். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கலாம். தெரிந்த பகுதி தான். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். முடிதா? இங்கிலீஷில் வாசிக்கலாம், வாசியுங்கள். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். The God of this age has blinded the minds of unbelievers so that they cannot see the light of the gospel of the glory of Christ, who is the image of God. கவனியுங்கள். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான ஒளி. அப்படியானால் சுவிசேஷம்னா என்ன? ரட்சிப்பு, ஞான ஸ்நானம், அபிஷேகம் என்று மட்டுமல்லாமல் the image of God, தேவனுடைய சாயலாய் இருக்கிற அந்த வார்த்தை முக்கியம். அதில் எழுதப்பட்டு தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, மகிமையான the light of the gospel. light of the gospel உள்ள வராதபடி, ரட்சிப்புக்குள்ள வராதபடி அவன் இப்பிரபஞ்சத்தை, the prince of this world, அவருடைய மனதை குருடாக்கி கொண்டு. நம்ம சிலருக்காக அழுது ஜெபம் பண்ணுவோம், போராடி ஜெபம் பண்ணுவோம். ஐயோ, என் வீட்டுக்கார் ரட்சிக்கப்பட மாட்டாரா? என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? என் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவ அறிகிற அறிவிலே பிரைட்டாக வரமாட்டாங்களா? நன்றாக ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எல்லாம் படித்தாங்களே, பட் நாட் இன் ஸ்பிரிச்சுவல் சைட், ரொம்ப ஷாலோவாக இருக்காங்களே என்று அழுது தாயும் தகப்பனும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, இல்லை தாயும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவாங்க பிள்ளைகளுக்காக. ஆனால் பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களுடைய மனதை அந்த வெளிச்சம் உட்பிரவேசிக்காதபடிக்கு அவன் குருடாக்கி வைப்பான். அதனால் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது, கர்த்தாவே, இந்த பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் டுடே, ஈவன் நவ், இங்கே இருக்கிறது இப்பொழுதும் ஆராதனையாக இருக்கலாம், தனி ஜபமாக இருக்கலாம், குடும்ப ஜபமாக இருக்கலாம். He is always presenting. அவன் இருக்கிறான். He present himself. அந்த இடத்துல அவனும் இருக்கிறான். பிசாசும் நம்மளுடைய ஆராதனையை வாட்ச் பண்ணுறான். உலகம் முழுவதும் கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் ஆராதிக்கிற எல்லா ஆராதனையும் வாட்ச் பண்ணுறான். அதனால் நீங்களும் நானும் அந்த மனதை குருடாக்காதபடி கர்த்தர் இரத்தத்தால் மூடி கொள்வாராக. அடுத்தபடியாக 4வதாக வாசிக்கலாம். ஸ்டீலிங் த வேர்ட் ஆஃப் காட். ஸ்டீலிங் த வேர்ட் ஆஃப் காட். மத்தேயு 13:19 வாசிக்கலாம். தெரிந்த பகுதி தான். மத்தேயு 13 அவன் விதைக்கிறான். சோயரை பற்றி எழுதிருக்கு. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்திலே விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனை மறுபடியும் வாசியுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தின் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். ஒருவன் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, அந்த இடத்துல முக்கியமான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, பறித்து கொள்ளுகிறான். இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம் செயின் ஸ்நாச்சிங்வாங்க. டிவிலலாம் நம்ம பார்க்குறோம், செயின் அறுத்துட்டு போயிட்டான்,
டிவிலலாம் அது அப்படியே கேமரா இருக்கிற இடத்துல அப்படியே ரெக்கார்ட் ஆகும். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் அதுபோல் he snatched the word of God. அதான் ஸ்டீலிங் த வேர்ட் ஆஃப் காட்ன்ற வசனம் உள்ள கிரியை செய்யாதபடிக்கு நாட்களும் வருடங்களும் மாதங்களும் ரட்சிக்கப்பட்ட பின்பு உள்ள வசனம் இருக்கும், பிள்ளைகளுக்குள்ளே இருக்கும், புருஷனுக்குள்ளே இருக்கும், மனைவிக்குள்ளே இருக்கும், கர்த்தருடைய விசுவாசி குடும்பங்கள் ஊழியக்காரருடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிற வசனத்தை he will snatch. அவன் ஸ்டீலிங் த வேர்ட் ஆஃப் காட். அதனாலே வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் ரொம்ப ஆழமாக ஒவ்வொரு பாயிண்டில் போல் உங்களுக்கு தெரிந்திருக்கும்படியாக we should be very careful before the prince of this world. இந்த உலகத்தின் அதிபதிக்கிட்ட நீங்களும் நானும் மிக 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 கவனமாக இருந்து நன்றாக ஆழமாக ஜெபிக்க வேண்டும் ராஜ்யத்தை. ஏனென்றால் இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 4 விதமான நிலம், நல்ல நிலம், குட் ஹார்ட், நல்ல இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனமோ அல்ல விதையோ, அந்த வசனம் வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்க 23 வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுமாய் இருக்கிறான், உணர்வுமாய் இருந்து. இந்த 4 நிலத்துல உணர்கிறவனும், அண்டர்ஸ்டாண்டிங், உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் அவன் 100ஆகவும் 60ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் பெறுவான் என்றார். கவனிங்கள், அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனம் அது பலன் கொடுக்கும். உணர்க மிச்சம் மற்ற லேண்டில் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல விதைக்கப்பட்ட விதைகள் கொஞ்ச காலம் வளரும், அப்படியே மங்கி போயிடும். கொஞ்ச நாள் பிலீவராக இருப்பாங்க, அப்படியே பின்மாற்றம், அப்படியே லுக்வாம் ஆகிடுவாங்க. ஆனால் சிலர் பலன் கொடுப்பாங்க. நல்ல நிலத்தில் அப்படியானால் அந்த வசனம் விதைக்கப்படும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு உணர்வு வரும். இன்றைக்கு நீங்களும் நானும் ஈஸியாக மற்றவங்களுக்கு சொல்கிறோம், கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லையே, கொஞ்சம் கூட உணர்வு இல்லையே, அந்த அம்மாவுக்கு உணர்வு இல்லையே, அந்த ஐயாவுக்கு உணர்வு இல்லையே, அந்த பிள்ளைக்கு உணர்வு இல்லையே என்று நாம் ஆர்கியூ போனோம். ஆனால் அந்த ஃபீலிங் வராதபடி, உணர்வு வராதபடி வசனத்தை அவன் எடுத்து விடுவான். வசனம் உணர்வாக கிரியை செய்யும் பொழுது அதோடைய பலன், ரிவார்ட் 100ஆகவும், நல்லா படிக்கிற பிள்ளைங்கள்லாம் டிஸ்டிங்ஷன் 100 மார்க். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பாஸ் மார்க்கு 35 எடுத்தால் பாஸு. ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்குது, ஆண்டவர் வச்சுருக்கார். நாட் ஓன்லி இன் த வேர்ல்டு. நான் அதுக்குன்னு 35 இருக்கணும்னு சொல்ல, நம்ம 100க்கு 100 வாங்குவதற்கு பிரயாசப்படணும். 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும். அதனால் கர்த்தர் அந்த இடத்துல உணர்வுள்ள இருதயம் உண்டோ என்று பார்த்தார். பரலோகத்திலிருந்து தேவன் பூலோகத்தை பார்க்கும் பொழுது உணர்வுள்ள ஒரு மனுஷன் உண்டோ. சங்கீதத்தில் இருக்க அந்த வசனம் எல்லாவற்றையும் சொல்ல நேரமில்லை. 5வதாக அப்போசிங் காட்ஸ் ஒர்க், கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய ஊழியத்தை, அது குடும்ப ஜபமானாலும் தனிப்பட்ட ப்ரேயர் ஆனாலும் அல்லது ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆனாலும், எனி கைண்ட் ஆஃப் காட்ஸ் ஒர்க். நல்லா புரிஞ்சுங்கள, ஏதோ முழு நேர ஊழியம் அல்ல இது மாதிரி சபை கூடி வருதல், 4000 பேர் 3000 பேர், நாங்கள் தலைமை சபையில் 20-30,000 பேர் இருந்த சபை எல்லாருக்கும் ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதேதோ எப்படியெல்லாம் இருந்தது சபை. அதனால் he will attack அல்லது இஸ் அப்போசிங் காட்ஸ் ஒர்க். எப்போவுமே கடவுளுடைய வேலை, அது குடும்ப ஜபமோ தனி ஜபமோ பிள்ளைங்க பைபிள் படிக்கிற விஷயமோ பிள்ளைங்க ப்ரேயர் லைஃப்போ எல்லாவற்றையும் அவன் அப்போஸ் பண்ணிக்கின்னே இருப்பான். பிள்ளைங்க தாய் தகப்பன் சொல்கிறனால பைபிளை தூக்கி 4 வசனம் படிச்சுட்டு போவோம். ஏன் அப்படி படிக்கிறது காரணம் தெரியுமா? அவன் அப்போஸ் டைம் ஆயிடுச்சு, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ஓடுவாங்க. நோ 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 நாட் அட் ஆல்.
அப்போசிங் காட்ஸ் ஒர்க்குன்னு சொல்லும் பொழுது 360 டிகிரி வேண்டுமானால் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர், 1 தெசலோனியன்ஸ் சாப்டர் 2:8, 1 தெசலோனிக்கேயர் 2:18, 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்க சபைக்கு ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். நம்ம எல்லாவற்றையும் ஈஸியாக ரிமார்க் பண்ணுவோம். யாரோ எனக்கு விரோதமாக செய்கிறாங்க, விச் கிராஃப்ட் செய்வின, நான் இம்மீடியட்டாக அந்த மாதிரி கன்க்ளூஷனுக்குள்ளே போகக்கூடாது. சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். ஹிண்ட்ரன்ஸ் வருது நமக்கு. சில இது கத்தரா தடை பண்ணுவார், அது கண்டுபிடி. அதான் சொன்னேன், வேர்ட் ஆஃப் நாலேஜ், வேர்ட் ஆஃப் விஸ்டம், அறிவை போதிக்கிற வரம், ஞானத்தை போதிக்கிற வரம். ஆல்வேஸ் காட் ஆப்ரேட்ஸ் இன் காட்ஸ் சைல்டு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள வரங்கள் கிரியை செய்யுது. we have to find out. ஆனால் நாங்கள் உங்ககிட்ட வரலான்னு பார்த்தோம். எவ்வளோ நேரம் பஸ்ஸுக்கு காத்திருந்தேன், பஸ்ஸு கிடைக்கல. ஓலா ட்ரை பண்ணேன், ஆட்டோ ட்ரை பண்ணேன், கிடைக்கல. என்னன்னு தெரில, எல்லாம் தடையாக போச்சுன்றோம். சில காரியத்துக்கு மேபி ஸ்பிரிச்சுவல் சைடு ஆர் ஃபேமிலி சைடு, பர்சனல். பிசாசுக்கு தெரியும், இது ப்ளஸில் இருந்தால் இந்த குடும்பம் முன்னேறும், செழிக்கும், கத்தரை விட மாட்டாங்கன்னு பிசாசுக்கு தெரியும். ஆனால் சாத்தானோ தடை பண்ணினான். அப்படியானால் நீங்களும் நானும் பேசுகிற, நானும் நீங்களும் கேட்கிற யாரானாலும் யோசிங்க, ஏன் தடை வந்தது? இது கத்தரால் உண்டாக்கப்பட்ட தடையா அல்லது பிசாசினால் உண்டாக்கப்பட்ட தடையான்னு we have to define, கண்டுபிடிக்கணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பிரிச்சுவல் growth. அதனாலே நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவன் அப்போஸ் பண்ணுவான், அப்போசிங் காட்ஸ் ஒர்க். அதே நெகேமியா 2ஆம் அதிகாரம் 19, 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 4ஆம் வசனம், 3ஆம் வசனம் படித்து 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, சன்பலாத், தொபியா, கேஷேம் இவங்கெல்லாம் அந்த அலங்கத்து, எருசலேம் அலங்கத்துக்கு அவங்க தடையாக இருந்தாங்க. சன்பலாப், தொபியா சும்மா ரோட்டில் போகிறவங்க கிடையாது. சன்பலாப், தொபியா யாருன்னா த கவர்னர் ஆஃப் சமாரியா, சமாரியா நாட்டுடைய கவர்னரே ஆவிக்குரிய ஜீவியத்திலே அலங்கம் கட்டுவதற்கு தடையாக இருந்தான். நீங்கள் அந்த சப்ஜெக்ட்லாம் உள்ளே உட்காந்து படிச்சிங்கன்னா தெரியும். அதனால் ஹையர் அஃபீஷியல்ஸ் தடையாக இருப்பாங்க. நம்மளோடு கூட இருக்கவங்க பிசாசு தடைகள் அவங்க மூலம் உண்டாக்குவான். அதனால் அப்போசிங் காட்ஸ் ஒர்க். 6வதாக இன்னொரு வார்த்தை மத்தேயு 13ஆம் அதிகாரம் 37, 38, 39, நான் 4 வசனத்தில் கோதுமையும் பதரையும் வளர விடுங்கள். அந்த சோயருடைய அந்த 13ஆம் அதிகாரம் முழுவதும் அப்புறம் போய் படித்து பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வளர விடுங்கள் 37, 13, 37 வாசிக்கலாம். அவர் பிரதி உத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். களைகள், அதான் சொன்ன டார்ஸ், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். அதனால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். அவனிங்கள் அந்த இடத்துல இன்னொரு வசனத்தில் 2ஐயும் வளர விடுங்கள், பதரையும் கோதுமையும் வளர விடுங்கள். இம்மிடியட்டாக டாஸ் பதரை கத்தரை வெட்டி அப்படி எடுத்துட மாட்டார். 2மே ஒன்றா வளரும். என்ன நம்ம எவ்வளோ தான் ஜெபிக்கிறோம், எவ்வளோ தான் உபவாசம் எடுக்கிறோம், மீறி நடக்குது. ஜெபத்துக்கு பதில் இல்லையா? இவ்வளோ நான் கஷ்டப்பட்டு ஜெபிக்கிறேனே, சொல்லி ஜெபிக்கிறேனே,
சபையில் சொல்லி ஜெபிக்கிறேன்னு அங்கே சொல்லி ஜெபிக்கிறேன். 29 29 வாசிங்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். ரெண்டையும் வளர விடுங்க. கவனிங்கள், கர்த்தர் இம்மீடியட்டாக பிசாசு அந்த களைக விதைக்கிறான்னு தெரிஞ்சு உடனே எடுத்துட மாட்டார். ஏன்னா டேமேஜ் ஆகிடும், நல்ல காரியம் டேமேஜ் ஆகிடும், கர்த்தருடைய சித்தம் டேமேஜ் ஆகிடும். ஏதேன் தோட்டத்தையே டேமேஜ் பண்ணவன் உங்களுடைய காரியம் என்னுடைய காரியத்தை டேமேஜ் பண்ணுறது எவ்வளோ ஈஸி யோசிங்கள். எப்போவுமே கொஞ்சம் அந்த ஏர்லி ஃபேமிலி, ஹெவன்லி ஃபேமிலியாக இருந்த அந்த ஆதாம் ஏவாள் குடும்பத்தையும் மற்ற காரியத்தையும் பைபிளில் கம்பேர் பண்ணாலே நம்ம வி ஆர் வேர் வி ஆர், எந்த இடத்துல நானும் நீங்களும் இருக்கிறோம் நம்ம ஈஸியாக நம்ம கேட்ச் பண்ணியிருக்க முடியும். ரெண்டையும் வளர விடுங்கள், கோதுமையும் வளர விடுங்கள், பதரையும் வளர விடுங்கள். அதனாலே நீங்களும் நானும் கோதுமை மணியை போல இருக்கிற நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் மத்தியிலும் கூட ஃபேமிலியில் பதறம் இருக்கும், டேர்ஸும் இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அதுக்காக ஜெபிக்கணும். கதாவே சீக்கிரமாக எல்லாவற்றையும் எடுத்து போடும் ஐயா, சீர் செய்யும் ஐயா, எங்கள் குடும்பத்தை பண்படுத்தும் பதப்படுத்தும் என ஜெபிக்கும் பொழுது நாளடைவில் எல்லாவற்றையும் கர்த்தர் செக்ரிகேட் பண்ணுவார், பிரித்து எல்லாவற்றையும் சரி செய்வாராக. ஹல்லேலூயா. ஏழாவதாக டெம்ப்டிங் காட்ஸ் பீப்புள், கர்த்தருடைய ஜனங்களை சோதனைக்கு உட்படுத்துவான். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். நிறைய உண்டு, நான் இதோடு நிறுத்துகிறேன். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையில்லாதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரல்துவம் இல்லாதமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். கவனிங்கள், மறு பிசாசு பிரிக்காதபடி கவனிங்கள். சேட்டன் ஆல்வேஸ் செக்ரிகேட். பிசாசு நம்மளை பிரிச்சுன்னே இருப்பான், பிரித்து 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 பேசுவான். அது புருஷனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆல்வேஸ் டிவைடிங், ஆல்வேஸ் டிவைடிங், பிரித்து பிரித்து தான் பேசுவான் பிசாசு. வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வருஷம், நீ தான் காரணம், நீ தான் காரணம், நான் முதலே சொல்லலையா என்று செக்ரிகேட் பண்ணி பேசுவோம். அதனால்தான் டெம்ப்டிங் காட்ஸ் பீப்புள் இங்கே ஒன்றா இந்த டு பி இன் டியூன், ஃபிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி வி ஷுட் பி தூண்டி விடாதபடி. அதாவது யாரையும் பிசாசு ஒன்று மனைவியை தூண்டுவான், இல்லை புருஷன் அப்பாவை தூண்டுவான், இல்லை பிள்ளைகளை தூண்டு, ஏதாவது நடக்கும். அதனால்தான் we should be tuned in spiritual side. நன்றாக ஆவியானவராலும் பிதாவாலும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவாலும் நீங்களும் நானும் நன்றாக டியூன் பண்ணி ஸ்பிரிச்சுவலாகவும் ஃபிசிக்கலாகவும் இருப்போமானால் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே பிசாசு வராமல் தொடாமல் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் சபையும் உலகம் முழுவதும் சகல பரிசுத்தமானுடைய சபையும் கர்த்தர் வேலையடித்து பாதுகாப்பாராக. அதனால்தான் யோபு சொன்னான், ஒரு இதை பிசாசு சொன்னான் யோபு இப்போ கர்த்தர்கிட்ட, நீர் அவனுடைய குடும்பத்தில் வேலி அடைக்கவில்லையோ. அவனுங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் ஃபென்ஸ், கண்ணுக்கு தெரியாத ஒரு வேலி இருக்குது. அதனால்தான் நம்ம அறிந்தோ அறியாமலோ விளங்குதோ விளங்கலையோ அதாவே எங்கள் குடும்பத்தை ரத்தத்தால் மூடி மறைத்து கொள்ளுன்றோம். ஒரு விதமான இன்விசிபிள் ஃபென்ஸ். அது சரி வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. வேலி அடைக்கவில்லையோன்னா கர்த்தர் எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் வராதபடி, அழிவு வராதபடி, வேதனை வராதபடி எல்லா இடத்திலும் சுற்றிலும், நம்ம வீட்டு சுற்றிலும், அது பெட்ரூமோ ஹாலோ வராண்டாவோ மாடியோ கிச்சனோ எல்லாவற்றையும் கர்த்தர் வேலை எடுத்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா.
அதனால் யோசிங்கள். இதெல்லாம் ரொம்ப வெரி ப்ராக்டிக்கல். வீட்டில் தான் நமக்கு பிரச்சனைங்க, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை இல்லை, வேலை ஸ்தலத்துலேயும் சபையிலும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுற இடம் ஹவுஸ், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடு. அதனால் வீட்டை நீங்களும் நானும் கர்த்தாவே இரத்த கோட்டைகள் கர்த்தர் வேலி எடுத்து வைக்கிறார். இன்விசிபிள் ஃபென்ஸ், அதிரசமான கர்த்தர் கண்ணுக்கு தெரியாத ஒரு வேலி. அதன் வேலிக்குள்ளே நீங்கள் கிராமம் மற்ற சிட்டி லிமிட் தாண்டி கிராமம்லாம் போங்க, வரப்பு இருக்கும், வேலி, அந்த வேலிக்குள்ளே தலையை விட்டுட்டு ஆடு மாடு நுழையும். அதுபோல் வேலிக்குள்ளே வித்தின் த ஃபென்ஸ், இன் பிட்வீன் ஃபென்ஸுக்கு மத்தியில் பிசாசு தன்னுடைய சித்தத்தையும் தன்னுடைய சுய இஷ்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு வேலியை மீறி உள்ளே வருவான். அதனால் தான் வேலி அடைக்கவில்லையோ. நாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கர்த்தாவே எங்களை காத்துக்கொள்ளும் ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவன் கிரியை செய்தாலும் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் சகல பரிசுத்தவான்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாத்து கொள்வாராக. ஹல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோமாக. நிறைய உண்டு, இந்த 7ஓடு நான் நிறுத்துகிறேன். ஹல்லேலூயா. க்ளோரி ஜீசஸ். பிசாசின் சோதனை நெருங்கிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன்னேறவே உலகமாமிசாம மயக்கிட்டாலோ மயங்கிடாம நேரவே காட்ஸ் ஃபேமிலி, அந்த ஆதாம் ஏவாள், தே ஆர் கிரியேட்டட் பை காட், ஹிஸ் ஓன் ஹேண்ட்ஸ். நீங்களும் நானும் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டவர்கள். கர்த்தருடைய கரத்திலே உருவாக்கின குடும்பத்தையே அவன் ஷட்டர், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான் அந்த குடும்பத்தை. அப்படியானால் நீங்களும் நானும் அவனுடைய கிரியைகள், அவனுடைய அந்த தந்திரங்கள், மோசங்கள், இதெல்லாம் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இதுதான் பிசாசு, இதுதான் ஆவியானுடைய கிரியை, இதுதான் பிசாசின் கிரியை என்று we can able to detect. 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை சகலத்தை குறித்து போதிக்கும், சகலத்தை குறித்து போதிக்கும். கவனிங்கள், சகலத்தை குறித்து நீங்கள் அவராலே பெற்ற சகலம் என்ற வார்த்தையிலே பிசாசினுடைய தந்திரங்கள், மோசங்கள், ஆவியானுடைய கிரியைகள், ஆவியானுடைய வழி நடத்துதல், உங்களுடைய ப்ரேயர் லைஃப், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய அஃபிஷியல் செக்டார், பர்சனல் செக்டார், ஃபேமிலி செக்டார், மினிஸ்ட்ரி செக்டார் எல்லாம் அடங்கியிருக்கு. சகலத்தையும் குறித்து கர்த்தர் போதிக்கிறார். அதில் பிசாசினுடைய காரியத்தையும் கர்த்தர் காட்டுவார். இதெல்லாம் பிசாசு செய்கிறான். மகனே மகளே,
அதேரியப்படாதே, இதெல்லாம் நான் உனக்கு செய்கிறேன். we have to define. நம்ம அதை பிரித்து எடுப்பதற்கு கர்த்தருடைய கிருபை கேட்டு ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் முன்னேறி செல்வோமாக. ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். பிசாசுடைய தந்திரங்கள் தெரியாதவைகள் அல்லவே. 7 காரியத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம், வசனத்தின்படி தியானித்தோம் ஐயா. யாரோ ஏதோ செய்கிறார்கள், ஏதோ பில்லி சூன்யம் கட்டு தந்திரங்கள் அல்லது விச் கிராஃப்ட் என்று அல்ல. கர்த்தாவே, வசனத்தின்படி எது எது பிசாசு செய்கிறான் என்று நாங்கள் வசனத்தின்படி தெரிந்து கொண்டோம், தியானித்தோம். இதெல்லாம் எங்களுக்கு எச்சரிப்பாக இருக்கட்டும். இதை கண்டு பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் குடும்பத்தையும், எல்லாரும் குடும்பத்தையும், இங்கே வந்திருக்கிற எல்லாருடைய குடும்பத்தையும் வேலை எடுத்து பாதுகாத்து உடைய வரைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.